வணக்கம். வாங்க இன்றைக்கு பைத்தங்காயும் இறால் கருவாடும் வச்சு ஒரு பிரட்டல் கறி செய்வோம். கருவாட்டை மஞ்சத்தூள் போட்டு நன்றாக கழுவி எடுப்போம். அப்போ தான் கருவாட்டு வடுக்க போகும். அடுப்பில் சட்டி வைத்து எண்ணெய் சூடேறியதும் கழுவி எடுத்த கருவாட்டை போட்டு நன்றாக பொரியுங்கள். கருவாடு பொரிந்து வரும் நேரம் அதே சட்டியில் வெங்காயம், உள்ளி, பச்சை மிளகாயும் சேர்த்து கருவாட்டோடையே தாளியுங்கள். கருவாடுண்டபடியே அதே எண்ணெயில் வெங்காயம் பொரிவிடும். சோம்பு வெந்தயமும் சேர்த்து கொள்ளுங்கள். கருவாடும் பைத்தங்காயும் நன்றாக பொரிந்து பிரட்டலாக கறி வச்சு சாப்பிடும்போது நல்ல சுவையாக இருக்கும். வெங்காயம் தாளிப்பட்டதும் அதுக்கு கழுவி வச்ச பைத்தங்காயம் போட்டுக்கொள்ளுங்கள். ரம்பையும் கிராம்பும் கருவேப்பட்டை சின்னம் சேர்த்துக்கொள்ளுங்கள். மஞ்சத்தூள் தேக்கரண்டு சேர்த்துக்கொள்ளுங்கள். கருவாட்டு வடுக்கடிக்காது. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கொள்ளுங்கள். கருவாட்டில் உப்பு இருந்தால் தேவையில்லை. இது உப்பு இல்லாத கருவாடு படித்தா உப்பு சேர்த்துனா மெல்லிய சூட்டில் அவிய விடுங்கள். அடிக்கடி மூடி திறந்து கிளறி விடுங்கள். கறித்தூள் சேர்த்துக்கொள்ளுங்கள். சிறிதளவு பால், சிறிதளவு தண்ணீர் சேர்த்துக்கொள்ளுங்கள். எல்லாம் பொரிந்து வரும் தருணத்தில் மூடி அவிய விடுங்கள். கறி அவிக்கின்றதும் பாதி தேசிப்புளியும் அரை தேக்கரண்டி இறைச்சி சரக்கும் தூளும் போட்டு நன்றாக கிளறி இறக்கி எடுக்கும்போது கறி நல்ல டேஸ்ட்டாக சுவையாக இருக்கும். செய்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.